அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் சரோஜா ராமமூர்த்தி அவர்களுடைய அணையாத தீபம் என்ற சிறுகதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதை 1957 வெளிவந்தது. இது ரொம்பவே சோகமான ஒரு கதை. அதாவது, ஒரு குழந்தை பிறக்கும் போதே அவளுடைய அம்மா இறந்துட்டா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். மருதாணியிட்ட விரல்களால் ஸ்நானம் செய்த கூந்தலை ஆற்றிக்கொண்டே மைதிலி ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தாள். தாய்மை பேற்றை அடைந்திருப்பதால் அவள் முகம் பார்ப்பதற்கு வசீகரமாக இருந்தது. தந்தத்தில் கடைந்தெடுத்த மாதிரி அவள் கைகள் உருண்டு திரண்டு இருந்தன. அந்த கைகளில் நிறைய கண்ணாடி வளையல்களை போட்டிருந்தாள் மைதிலி. வளைகாப்புக்கென்று அவள் கணவன் டில்லியிலிருந்து நல்ல மாதிரியான வளையல்கள் வாங்கி அனுப்பியிருந்தான். நீல நிறத்தில் மெல்லிய கைத்தறி புடவை ஒன்றை உடுத்தி வெள்ளை நிறத்தில் சோழி போட்டுக் கொண்டிருந்தாள் மைதிலி. புடவையின் நீல வண்ணம் அவளது சிவந்த கன்னங்களில் நிழலடித்தது. சமையலறையிலிருந்து பார்வதி அம்மாள், அவள்தான் மைதிலியின் தாய், ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கை எடுத்துக்கொண்டு ஊஞ்சல் அருகில் வந்து நின்றாள். மைதிலியின் அழகை பார்த்து அவள் ஆச்சரியமடைந்தாள். அவள் கண்ணே பட்டுவிடும் போல் இருந்தது. வெற்றிலைக்கு சுண்ணாம்பி தடவிக்கொண்டே பார்வதி யோசித்தாள். இப்படி ஒரு அழகு வந்து உடலை மூடிக்கொண்டிருக்கிறதே, இந்த பெண் பெற்று பிழைக்க வேண்டுமே என்று பார்வதி மிகவும் கவலைப்பட்டாள். நிற்கிறாயம்மா, உட்கார என்று மைதிலி தாயை பார்த்து சொல்லிவிட்டு அவள் அமர சற்று நகர்ந்தும் உட்கார்ந்து கொண்டாள். பார்வதி அம்மாள் உட்கார்ந்து கொண்டாள். பிறகு மகளின் பக்கம் திரும்பி, உன் புருஷன்கிட்ட இருந்து கடிதம் ஏதாவது வந்ததாம்மா? சீமந்தத்துக்கு நாள் பார்த்தாயிற்று என்று உன்னுடைய அப்பா சொன்னாரே என்று கேட்டாள். வந்தது. ஒரு வாரம் லீவில் கிளம்பி வருவதாக எழுதியிருக்கிறார். சீமந்த செலவு முழுதும் அவருடையதாகவே இருக்கணுமா. இது அவங்க வீட்டு செலவு தானே. எனக்கு மாமியார் மாமனார் இல்லாத காரணத்தால நீங்க எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்கிறீங்க என்றார் மைதிலி. யார் செஞ்சா என்ன, நல்லபடியா முடிய வேணுதானே முக்கியம். உன்ன கையும் குழந்தையுமா மறுபடியும் உன் புருஷங்கிட்ட சேர்த்துட்டா போதும் என்றாள் பார்வதி. அவள் கண்களில் கண்ணீர் துளித்திருந்தது. அது ஆனந்த கண்ணீரா அல்லது சோக கண்ணீரா என்பது பார்வதிக்கே புரியவில்லை. மகள் சிரித்தாள். மாப்பிள்ளை கொடுக்கும் பணத்தை பேசாமல் வாங்கி கொள்ளம்மா, திரும்பி நீ அதை எனக்கு தானே தரப்போற என்றாள் மைதிலி. மைதிலி அவர்களுக்கு ஒரே மகள். சீருக்கும் சிறப்புக்கும் குறைவுண்டா? வெளியே போயிருந்த தகப்பனார் வந்தார். மகள் அருகில் வாஞ்சையுடன் உட்கார்ந்து கொண்டார். கையில் இருந்த மிட்டாய்களை எடுத்து கொடுத்தார். இவ்வளவு எதுக்கப்பா, திகட்டுறது. எங்கள் டில்லியில கிடைக்கிற மாதிரி தான் இங்கே கான்பூரிலும் கிடைக்கிறது. வேற புது மாதிரியா ஒன்னையுமே காணோமே என்று சொல்லிக்கொண்டே மிட்டாய்களை சாப்பிட்டாள் மைதிலி. கண்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைத்தாச்சியின் உடம்பை கெடுக்கிறீங்களே என்று பார்வதி கோபித்துக் கொண்டாள். டில்லியிலிருந்து ராமச்சந்திரன் சீமந்தத்துக்கு முன்பாகவே வந்துவிட்டான். அவன் வண்டியிலிருந்து இறங்கி உள்ளே நுழைந்ததும் கூடத்தில் நின்று கொண்டிருந்த மைதிலியை பார்த்து பிரமித்து போனான். தில்லியில் மைதிலி இருந்த போது மசக்கை தொந்தரவினால் இளைத்து போயிருந்தாள். அதற்கு மாறாக இப்பொழுது கொழுகொழுவென்று பருத்து உடலில் வனப்பு மேலிட அவள் நின்ற போது அவன் மனதில் சந்தோஷம் பொங்கி பெருகியது. சாப்பாட்டுக்கு அப்புறம் மாடியில் இருவரும் தனிமையில் பேசிக்கொண்டிருந்தார்கள். பட்டு போன்ற அவளது கரங்களை தொட்டு அதில் அணிந்திருந்த வளையல்களை பார்த்தான் ராமச்சந்திரன். விரல்களில் இட்டிருந்த மருதாணி சிவப்பும் கண்ணாடி வளையல்களின் பல வர்ணங்களும் அந்த மென் கரங்களுக்கு அப்படி ஒரு அழகை அளித்தன. அப்புறம் என்ன விஷயம்? இதுதான் வளையகாப்பு வளையல்களா
பேஷா இருக்கே. நான் அனுப்பிய வளையல்கள் எங்கே மைதிலி என்று கேட்டான் அவன். மைதிலி தன்னுடைய மற்றொரு கரத்தை தூக்கி அவன் ஆசையுடன் அனுப்பிய வளையல்களை காண்பித்தாள். சரி, உனக்கு சீமந்தத்துக்கு என்ன வாங்கி வந்திருக்கேன் தெரியுமா என்று கேட்டான் ராமச்சந்திரன். ஆமா, எனக்கு தெரியாதாக்கும். தூத் பேடாவும் ஹல்வாவும் தான் வாங்கி வந்திருப்பீங்க என்றாள் மைதிலி. அவன் எழுந்து அறைக்குள் சென்று பெட்டியை திறந்து ஒரு அட்டை பெட்டியை எடுத்து வந்தான். அதனுள் அழகிய பட்டுப்புடவை ஒன்று இருந்தது. ஆகாச வர்ணத்தில் ஜரிகையில் நட்சத்திரங்கள் போட்ட அந்த புடவை நிலவொளியில் தகதகவென்று மின்னியது. அடே அப்பா, என்ன வேலை என்று கேட்டாள் மைதிலி. 150 ரூபா என்றான். இப்படி கணவனும் பெற்றோரும் அன்பை சொரிந்து வந்தார்கள் மைதிலியின் பேரில். சீமந்தம் விவசாயாக நடந்தது. மாலையில் மைதிலியை மனையில் உட்கார வைத்து பாடினார்கள். அவள் கணவன் அன்புடன் வாங்கி வந்த நீலப்புடவையை உடுத்தி கொண்டு அவள் உட்கார்ந்திருந்த காட்சி தெய்வலோக மங்கை உறுத்தி அலங்கிருதையாக வீற்றிருப்பது போல் இருந்தது. மஞ்சள் குங்குமத்துக்கு வந்திருந்த பெண்களே, அப்பா என்ன அழகு, இப்படியும் ஒரு அழகு பெண்ணுக்கு வருமா, நல்லபடியா பெற்று பிழைக்க வேண்டுமே என்று பேசிக்கொண்டார்கள். மைதிலியின் தாய் பார்வதிக்கு மட்டும் மனதுக்குள் சுரீர் என்று ஏதோ வேதனை செய்து கொண்டிருந்தது. ராமச்சந்திரன் சீமந்தமான பிறகு 2 தினங்களில் ஊருக்கு புறப்பட்டான். மனைவிக்கு அவரை விட்டு பிரியவே மனமில்லை. மனசுல ஏதோ சங்கடம் செய்கிறது. லீவு போட்டுட்டு பிரசவத்த போது என்னுடைய தங்கிடுங்களே என்று கேட்டுக்கொண்டாள் மைதிலி. அவளுடைய சுந்தர வதனத்தில் துக்கம் பரவி இருந்தது. கண்களில் இருந்த கண்ணீர் துளிகள் உருண்டு ராமச்சந்திரனின் கரங்களை நனைத்தன. அவன் கைகளை எடுத்து கண்களை மூடிக்கொண்டு விசித்தாள் மைதிலி. பிரசவம் என்றால் பயப்பட வேண்டிய காலம் எல்லாம் போயிடுச்சு. நம் பாட்டிகள் காலத்தை போல இந்த காலத்துல பிரசவத்துல கோளாறு ஏற்பட்டு ஆபத்துல எல்லாம் முடியறதில்லை. நீ தைரியமா இரு என்று தேற்றினான் ராமச்சந்திரன். எல்லோரும் தெய்வத்தை நம்பியிருந்தார்கள். நாள் தவறாமல் நல்ல வைத்தியரிடம் உடம்பை காண்பித்து ஜாக்கிரதையுடன் தான் மைதிலி இருந்து வந்தாள். ஆனால் தெய்வத்தின் சித்தம் வேறாக இருந்தது. அவள் வழக்கமாக உடம்பை காண்பித்து வரும் வைத்தியர் ஊருக்கு போய்விட்டார். அவள் வெளியூர் சென்றிருந்த சமயம் மைதிலிக்கு உடம்பு சரியில்லை. அவசரத்திற்கென்று புது வைத்தியரை தேடி போனார்கள். அந்த வைத்திய விடுதியில் சேர்த்து விடுதியின் லேடி டாக்டர் குலாப் வந்து பார்க்க நேரமாகிவிட்டது. அதற்குள் காலன் அவசரப்பட்டு வந்துவிட்டான். பிரசவித்து 2 மணி நேரத்துக்கெல்லாம் உடம்பெல்லாம் நீளமாக விஷம் பரவி அண்மையில் நின்று தவிக்கும் பெற்றோரையும் தங்க சிலை போல் அப்பொழுதுதான் உலகத்துக்கு வந்திருக்கும் பச்சிலம் குழந்தையும் தவிக்க விட்டு மைதிலி கண்ணை மூடிவிட்டாள். அவள் தாய்மை அடைந்து பிறந்தகம் வந்ததிலிருந்து மனதிலே வேதனையை தாங்கிக் கொண்டிருந்த பார்வதி அம்மாள் எரிமலை வெடிப்பது போல் துக்கத்தால் குமரினாள். கல்லினும் கடினமாக அவள் தந்தை அசையாமல் உட்கார்ந்து விட்டார். தில்லியிலிருந்து விமானத்தில் பறந்து வந்த கணவன் தலை உடைந்து போகிற மாதிரி துக்கத்தினால் அலறினான். அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை காலம் மிக குறுகியதாக இருந்தாலும் அது அவ்வளவு உறுதிப்பட்டு இருந்தது என்பது அவனுடைய எல்லை கடந்த துயரை பார்த்ததிலிருந்தே அறிந்து கொள்ள முடிந்தது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று ஒவ்வொருவருடைய மனமும் தீர்ப்பு சொல்லிவிட்டது போல் அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டு பேசாமல் இருந்து விட்டார்கள். டாக்டர் குலாப் ஒரு ஆள் மூலம் தன்னுடைய விடுதியில் குழந்தை, அதாவது அவர்களுடைய பேத்தி இருப்பதாக அறிவித்தான்.
குழந்தையாது, என் வயிற்றுல நெருப்பு அள்ளி போட்ட எம என்றாள் பாட்டி பார்வதி. 20 வயது வளர்த்த மகளே நொடியில போயிட்டா. இதுதான் தாங்க போறதாக்கும் என்றார் தாத்தா. என் மைதிலியே என்கிட்ட இருந்து பிரிச்ச சனிய, அது எக்கேடாவது கெட்டு தொலையட்டும் என்று கூறிவிட்டு தந்தை ராமச்சந்திரன் விரக்தியுடன் தில்லிக்கு போய்விட்டார். உலகத்திலே அனுப்பப்படும் ஜீவனை காப்பாற்ற சர்வாந்திரமியாகிய ஒருவன் இருக்கிறான் என்பதை மனித அறிவு மறந்து விடுகிறது. எல்லாராலும் வெறுக்கப்பட்ட அந்த சிசுவை வளர்க்க விஷ்ணுகரே என்கிற மராட்டியர் அவர் மனைவி கிரிஜாபாயும் முன்வந்தார்கள். முதலில் டாக்டர் குலாப் ஆட்சேபனை செய்தாள். குழந்தையின் சொந்தக்காரர்கள் வந்து கேட்டால் அவர்களிடம் குழந்தையை ஒப்படைத்து விட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள். குழந்தையின் சொந்தக்காரரின் விலாசம் வேறு கிரிஜாபாயிடம் கொடுத்தாள். குழந்தை வேண்டும் என்று தவம் இருந்த கிரிஜாபாய்க்கு குழந்தை கிடைக்கவே குருடனுக்கு கண் கிடைத்த மாதிரி இருந்தது. விஷ்ணுகரே கண்ணியமான மனிதர். குழந்தையின் தாத்தாவை தேடி போய் குழந்தை தம்மிடம் இருப்பதாக கூறினார். அளவுக்கு மீறிய துயரத்தை அளித்த ஆண்டவன் அதை மறக்க ஒரு சிசுவை கொடுத்திருப்பதை அறிந்து குழந்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டினார். மகளின் பிரிவால் சித்தம் சரியில்லாமல் இருந்த பார்வதி அம்மாள் ஒரேடியாக மறுத்தார். அவள் மனதில் சூன்யம் குடிகொண்டு விட்டது. அது பாலைவனமாகிவிட்டது. பாலைவனத்தில் நீர் தெளித்த மாதிரி கரேயின் வார்த்தைகள் எடுபடாமல் போயின. இனி பசுவான் ஒருவனால் தான் பாலைவனத்தை பசுஞ்சோலையாக மாற்ற முடியும் என்று தீர்மானித்து கரே வீடு திரும்பினார். குழந்தை பிறந்தவுடன் எல்லோராலும் நிராகரிக்கப்பட்டு நிராதரவாக விடப்பட்டதால் அதற்கு சகுந்தலா என்று பெயர் வைத்தார். தாமே பொறுப்பாளராகவும் மாறினார் கரே. பார்வதி தம்பதிகள் கான்பூருக்கே ஒரு முழுக்கு போட்டுவிட்டு தஞ்சைக்கு வந்து சேர்ந்தார்கள். இனி யாருக்காக மைதிலியின் தகப்பனார் உத்தியோகம் பார்க்க வேண்டும்? எல்லாம் தான் முடிந்துவிட்டதே. காலத்துக்கு தான் எவ்வளவு வேகம்! மைதிலியின் பெற்றோர் கான்பூரை விட்டு கிளம்பியதும் கார்த்திகை மாதம். அதற்குள் தைப்பொங்கல் வந்து சித்திரை வருஷ பிறப்பும் ஆகிவிட்டது. பண்டிகைகளும் பருவங்களும் மாறி மாறி வந்து போயின. இலை உதிர்ந்து காய்ந்த கம்பமாய் நின்ற மரம் தளிர்விட்டு பூத்து குலுங்கி காய்களை பழங்களை சிந்தின. ஓயாமல் ஒழியாமல் இயற்கை தன் வேலையை செய்து கொண்டே போயிற்று. பார்வதி அம்மாளுக்கும் அவள் கணவருக்கும் உலக வாழ்க்கை முதலில் சூனியமாகத்தான் இருந்தது. காய்ந்த மரத்தை போல பிறகு படிப்படியாக மனதில் ஆசைகளும் விருப்பங்களும் எழ ஆரம்பித்தன. 15 வருஷங்களுக்கு மேல் ஆகிவிட்ட பிறகு மனத்தில் சுட்ட புண் ஆறித்தானே போயிருக்கும். ஆம், மைதில் இறந்து போய் 15 வருஷங்கள் ஆகிவிட்டன. இந்த 15 வருஷ காலத்தில் சில சமயங்களில் கான்பூரில் கரேயின் குடும்பத்தில் விட்டு வந்த தங்கள் பேத்தியை நினைத்து பேசிக் கொண்டார்கள். 1 மாதம் கூட நிரம்பாத குழந்தையை விட்டு வந்தவர்கள் சாவகாசமாக குழந்தைக்கு 4-5 வருஷங்கள் கழிந்த பிறகு மனச்சங்கடம் மாறி அதை பற்றி நினைத்தார்கள். எழுதி விசாரிக்கலாமா என்றும் யோசித்தார்கள். கான்பூரில் இருந்து தஞ்சைக்கு வந்திருந்த தென்னிந்திய குடும்பத்தினர் ஒருவரை சந்தித்து விசாரித்தும் பார்த்தார்கள். கரேயா, அவரை எங்கோ சிம்லாவுக்கு மாற்றிவிட்டார்களாமே. அவர் ஊரை விட்டு போய் 2 வருஷங்களுக்கு மேல் ஆகிவிட்டதே என்று அவர்கள் தகவல் தெரிவித்த பிறகு இருவருடைய ஆசையும் நசிந்து விட்டது. நம் வயிற்றில் பிறந்தது ஒன்றுதான், அதுதான் போய்விட்டதே என்ற தீர்மானத்துக்கும் வந்தார்கள். அங்கே தில்லியில் ராமச்சந்திரன் மறுமணம் செய்து கொள்ளவே இல்லை. பெயருக்கேற்ப ஏகபத்தினி விரதனாகவே இருந்து விட்டார்.
மைதிலியின் உருவம் அவன் மனதில் பதிந்து போயிருந்தது. புறத்தில் அவன் வேறொருத்தியை மணந்து போலி வாழ்க்கை வாழ ஆசைப்படவில்லை. ஆனால் அவன் மனதுள் அவன் மைதிலிக்கு ஏதோ தீங்கிழைத்து விட்டதாகவே கருதினான். இறந்தவளின் ஆத்மா சாந்தி அடைத்திருக்குமா என்று ஏங்கினான். மனைவியின் உயிரற்ற உடலுக்கு அருகில் டாக்டர் குலாபின் வீட்டில் வீல் வீல் என்று அழுதி கொண்டிருந்த சிசுவின் முகம் அவனுக்கு லேசாக நினைவு வரும். அந்த குழந்தை ஒருவேளை அதுவும் போய்விட்டதோ என்னமோ என்று நினைத்து கொண்டான். மனைவி ஒருத்தியால் தான் கணவனின் வாழ்க்கை பூர்த்தி அடைகிறது என்று நம்பி வந்த அவனுடைய உள்ளத்தில் ஆட்டம் கண்டது. 40 வயதுக்கு மேல் குழந்தைகளின் பேச்சும் இன்சொல்லும் மனைவியின் அன்பை விட ஆறுதல் அளிக்க முடியும் என்று நினைத்த போது அவனுடைய உள்ளம்தான் ஒரே ஒரு குழந்தைக்காக ஏங்கியது. விஷ்ணுவரையின் குடும்பத்தில்தான் எத்தகைய மலர்ச்சி! ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்த கிரிஜாபாய்க்கு சகுந்தலா கிடைத்த பிறகு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். அன்று கார்த்திகை திருநாள். தஞ்சையில் இருந்த பார்வதி அம்மாள் 2 அகல் விளக்குகளை கொண்டு வந்து வாசல் பிறையில் வைத்துவிட்டு உள்ளே போக திரும்பினாள். திண்ணையில் உட்கார்ந்திருந்த அவள் கணவர் அவளை அழைத்தார். இன்னும் 4 விளக்கு ஏத்தி வைக்க கூடாதா என்று கேட்டார் அவர். வைக்க வேண்டியதா? என் குடும்ப விளக்கு அணைச்ச கடவுளுக்கு 4 என்ன, 1,00,000 தீபம் கூட ஏற்றதான் வேணும் என்றாள் பார்வதி அம்மாள். சுருங்கி அவள் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகி வழிந்தது. பொது உருண்டை வேண்டுமென்று அடம்பிடித்தீர்கள், பிடித்து வைத்திருக்கிறேன், தென்னுங்கள். பேரனும் பேத்தியும் குதித்து விளையாட வேண்டிய வீட்டுல கிழவன் தானே துள்ளி விளையாடணும் என்றாள் பார்வதி அம்மாள். கிழவர் அழவில்லை, கோபித்துக் கொள்ளவும் இல்லை, சிரித்தார். மூடமே, நம்ம குடும்ப விளக்க பகவான் அணைக்கவில்லை. ஒரு பொறி நெருப்பிலிருந்து 1,00,000 தீபங்களை ஏற்றுவது போல ஒரு சிறிய பொரிய குழந்தைய நமக்கு கொடுத்தான். நாம தான் அதை அணையாம பாதுகாக்க தவறிட்டோம் என்றாள். பார்வதி அம்மாள் பிரம்மை பிடித்தவள் போல் நின்றாள். பிறகு வரீங்களா என்று கேட்டாள். எங்கே என்று கேட்டார் கிழவர். ஒவ்வொரு தலமா சென்று கடவுளோட சந்நிதியில விளக்கேத்தி வைப்போம். குழந்தை எங்கேயாவது உயிரோடு இருந்தா பூரண ஆயுளோடு வாழட்டும், அந்த புண்ணியத்தையாவது செய்வோம் என்றாள் பார்வதி. அடுத்த நாளே 2 பேருமாக தல யாத்திரை கிளம்பிவிட்டார்கள். தில்லி ஜனதா எக்ஸ்பிரஸில் ராமச்சந்திரன் ஒருவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். வாழ்க்கையே கசந்து போச்சு சார், தல யாத்திரை போகிற என்றான். ராமேஸ்வரத்தில் 3 கடல்களும் கலக்கின்றன. பார்வதி அம்மாளும் கிழவரும் தலைப்பை சேர்த்து முடிந்து கொண்டு கடலில் இறங்கி ஸ்நானம் செய்தார்கள். ராமச்சந்திரன் கடலில் குளித்து கரையேறியவன் பல வருஷங்களுக்கு அப்புறம் தன் மாமியாரை மாமனாரை சமுத்திரக்கரையில் கண்டான். கிழவருக்கு அடையாளம் புரிந்து கொள்ளவே தாமதமாயிற்று. நம்ம மாப்பிள்ள என்றாள் பார்வதி. இன்னும் யார் வந்திருக்காங்க என்று கேட்டார் அவர். நான் தான் மாமா, மைதிலிக்கு அப்புறம் நான் தனி மரம் என்றான் ராமச்சந்திரன் உணர்ச்சி பொங்கும் குரலில். மூவரும் ஒன்றாக ராமநாத சுவாமி ஆலயத்துக்கு சென்றார்கள். சந்நிதியில் கூட்டம் அதிகமில்லை. ஒரு புறம் இம்மூவரும் நின்றிருந்தார்கள். மற்றொரு புறம் ஒரு வட இந்திய குடும்பத்தினர் நின்றிருந்தார்கள். அந்த குடும்பத்தில் நின்றிருந்த இளம்பெண் ஒருத்தியை கவனித்தான் ராமச்சந்திரன். 15 வயது நிரம்பிய அந்த பெண்ணின் முகம் அப்படியே மைதிலியை போல் இருந்தது. அவன் 20 வருஷங்களுக்கு முன்பு மணவரையில்
முதலில் சந்தித்த மைதிலியின் முகத்தை அது நினைவுபடுத்தியது. மூலஸ்தானத்தில் அர்ச்சனை நடந்து கொண்டிருந்தது. ராமச்சந்திரன் வியப்போடு அந்த பெண்ணையே பார்த்தான். மருமகன் அப்படி வியப்புடன் எதைத்தான் பார்க்கிறான் என்று மாமியார் கவனித்தாள். மனைவி ஸ்ரீ ராமநாமதனை தரிசனம் செய்யாமல் எதை பார்க்கிறாள் என்று கிழவரும் திரும்பி பார்த்தார். சுருள் சுருளான கேசமும் கோதுமை வண்ண உடலும் கொண்ட அந்த பெண் இவர்கள் மூவரும் தன்னையே பார்ப்பதைக் கண்டு பயந்து தன் தாயின் பின்பக்கம் சென்று மறைந்து நின்றாள். தீபாராதனை முடிந்ததும் பிரகாரத்தில் கிழவர் அந்த வட இந்திய குடும்ப தலைவரிடம் கேட்டார், ஏ சார், நீங்க கான்பூரில் இருந்தீர்களா என்று. ஆமா, இருந்திருக்கேன். அந்த இடத்தை விட்டு 16 வருஷங்கள் ஆச்சு. ஏன் என்று கேட்டார் அவர். நீங்க விஷ்ணுகரை தானே என்றார் கிழவரும். ஆமா, நான் தான் அது. ஏன் என்று ஒன்று புரியாமல் விழித்தார் விஷ்ணுகரை. சகுந்தலா கிடைத்த பிறகு அவர் ஒரு முறை அவர்கள் வீட்டுக்கு சென்று குழந்தையை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். அங்கே அன்பு வறண்டு சூன்யமாகி விட்டதை பார்த்து அவர்களை பற்றி அவர் அடியோடு மறந்து போனார். குழந்தை தங்களுடையதே என்று உள்ளம் நிறைந்து அவளை வளர்த்தார்கள். அவர்களுடைய அன்பின் தூய்மை கண்டு இறைவன் அவர்களுக்கு மேலும் மக்கட் செல்வத்தை அருளினார். பிறகு சகுந்தலாவின் தாத்தாவையும் பாட்டியையும் அப்பாவையும் கரே அநேகமாக மறந்து போய்விட்டார். நான் தான் அந்த குழந்தையோட தாத்தா சார். எங்கள் மகளின் குழந்தை தானே சார் அவள் என்று உள்ளமும் உடலும் பதற கிழவர் கரையை பார்த்து கேட்டார். கரே ஒரு கணம் திகைத்து நின்றார். கிரிஜாபாய் தன் அகன்ற விழிகளால் இந்த அதிசயத்தை பார்த்து நின்றாள். பார்வதி, பார்வதி, நம்ம பேத்தி தான் இவ. ராமச்சந்திரா, இதுதான்ப்பா உன் மக. அம்மா குழந்தை, எப்படி வா, உன்னை பார்க்கலாம் என்று சகுந்தலாவை அழைத்தார் அவர். அங்கேதான் பகவான் ராமநாதன் அன்பின் தரத்தை உணர்த்தினான். அவன் நேராக பிரதேச்சயமாகும் யுகம் இது அல்லவா? சகுந்தலா திகைத்து விழித்தாள். பேந்த பேந்த விழித்தபடி கண்களில் நீர் தழும்ப கிரிஜாபாயின் உடலோடு சேர்ந்து ஒட்டி கொண்டு விட்டார். அம்மா, அவங்க யாரு? என்ன அவங்களோட அனுப்பிவிடாதே என்றாள் சகுந்தலா மராத்தியில். கிரிஜாபாய் அவளை அணைத்து பிடித்துக் கொண்டாள். அந்த அணைப்புக்கு ஈடாக ஜெகன்மாதா பார்வதி தேவியின் அன்பு அணைப்பைத்தான் சொல்ல முடியும். உயிரினங்கள் யாவையும் ஆதரிக்கும் அன்பல்லவா அது. பார்வதி 2 அடி முன்னால் வந்தாள். இந்த காட்சியை கண்டு பேச முடியாமல் திகைத்து நின்று விட்டாள். சகுந்தலா கிரிஜாபாயை விட்டு ஒரு அடி கூட முன்னால் நகரவில்லை. அம்மா என்றாள் சகுந்தலா. அவள் முகத்தில் ஏற்பட்ட சோகத்தை கண்டு எல்லோரும் பயந்தார்கள். 3 கடல்களும் கலக்கும் சேது கரையில் மணற்பரப்பில் இந்த 3 குடும்பங்களும் சந்தித்தன. உட்கார்ந்திருந்த ராமச்சந்திரன் பார்வதியிடம் கிழவர் சொன்னார், பிறந்தவுடன் அவளை அனாதையாக்கிய நாம் அவளுக்கு எப்படி உறவினர்களாவோம்? நீதான் அவளுக்கு எப்படி தகப்பனாவாய்? நிராதரவாக விடப்பட்ட அந்த சிசுவை அள்ளி அணைத்து வளர்க்க தவறிய நீ பாட்டி என்று உறவு கொண்டாடுவது தர்மம் அல்ல. குழந்தை அவர்களுடைய இருக்கட்டும். அவர்களுடைய அன்புக்கு எதிரில் நம்முடைய ஆசாபாசங்கள் எல்லாம் துச்சமாகிவிட்டன என்றார். சேதுக்கரையை அடுத்த ரஸ்தாவில் மாட்டு வண்டியில் கரையின் குடும்பத்தினர் ரயிலுக்கு போய்க் கொண்டிருந்தார்கள். கிரிஜாபாயின் அன்பு கரங்கள் சகுந்தலாவை அணைத்து பிடித்திருந்தன. இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.